டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனடி அப்டேட்களை தெரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர் அல்லது வட்டார வளமைய பயிற்றுனர் 2023 to 2024 ஆண்டுக்கான காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 3/2023 நாள் 25/10/2023 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய 7/12/2023 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால தீர்ப்பின்படியும் மற்றும் மிக்ஜாம் புயல் மழையின் காரணமாகவும் மேற்காண் பணியிடங்களுக்கு இணைய வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி 7/12/2023 இருந்து 13/12/2023 மாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் அல்லது வட்டார வளமைய பயிற்றுனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் 14/12/2023 மற்றும் 15/12/2023 ஆகிய 2 நாட்களுக்கு திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தின் வாயிலாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கான இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசங்கிறது தற்போது நீடிச்சிருக்காங்க. மிக்ஜாம் புயல் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது காரணமாகவும் அவகாசத்தை ஏற்கனவே நீட்டிச்ச நிலையில் இன்னும் வந்து பார்த்தோன்னா அந்த அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. இனிமேல் இந்த பிலோ 45% வந்து அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஜிஓ வந்து பாஸ் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க. பட் எந்த ஜிஓவும் கவர்மெண்ட் தரப்புல வந்து ரிலீஸ் பண்ணல. கண்டிப்பாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஜிஓ ஏதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.